வணக்கம் அண்ட் வெல்கம் டு shanthastable குவிக் ரெசிபீஸ். கொய்யாப்பழத்தில் வந்து பலவிதமான நன்மைகள் இருக்கின்றது நம்ம எல்லோருக்கும் தெரியும்னு நான் நினைக்கிறேன். பச்சையாக கொய்யாப்பழம் சாப்பிட்றது தான் உண்மையிலேயே சிறந்தது. ஆனால் நம்ம கையில் நிறைய கொய்யாப்பழம் இருக்கிறப்போ நாங்கள் என்ன செய்யலாம், எல்லாத்தையும் பச்சையாகவோ அல்லது பழமாகவோ சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், போர் அடிச்சும் போகும். ஸோ இதில் வந்து யுனிக்காக ஏதாவது ரெசிபி செய்யலாமான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு இன்றைக்கி உங்களுக்கு நான் கொய்யாப்பழத்தில் ஒரு ஜாம் செய்து காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு முதல்ல இதை வெட்டி அதில் இருக்கிற அந்த சீட்ஸை நீங்கள் வெளியில் எடுக்கணும். பாருங்கள், இந்த சீட்ஸ் அப்படியே எடுத்துடணும். இந்த மேல் பகுதியையும் வெட்டிட்டிங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ இதே போல் எல்லாத்தையும் நீங்கள் வெட்டி எடுக்கணும். இதை இப்படி வெட்டி எடுத்து சின்னதாக சாப் பண்ணிக்கணும். கொய்யாப்பழம் 1 கிலோ எடுத்துருக்கேன். இந்த 1 கிலோவில் வந்து உங்களுக்கு வெட்டி சீட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது 1 கிலோ வராது நிச்சயமாக. விதைகள் எல்லாம் அகற்றினதுக்கப்புறம் பாருங்கள் 600 கிராம் இருக்குது. இதில் எல்லாம் சின்னதாக நான் சாப் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு ஜாமுன்னு செய்யும் போது அதுக்கு ஒரு கொஞ்சம் அட்ராக்டிவாக கொஞ்சம் கலர் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக நான் 150 கிராம் எடையுள்ள ஒரு பீட்ரூட் எடுத்துருக்கேன். அந்த பீட்ரூட்டை அப்படியே கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், துருவி வச்சுருக்கேன். இது வந்து ரா சுகர், அதாவது நான் வந்து என்னுடைய கேக்ஸுக்கு கூட உபயோகப்படுத்துகிறது வந்து ரா சுகர். ஸோ இந்த ரா சுகர் வந்து அந்த ரிஃபைன்டு சுகரை விட உடலுக்கு நல்லது. அப்போ இதில் வந்து 250 கிராம் நான் எடுத்திருக்கேன் ரா சுகர். இப்போ 600 கிராம் கொய்யா, 150 கிராம் பீட்ரூட், 250 கிராம் ரா சுகர். இதுக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் உப்பும் அப்புறம் வந்து கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் சேர்க்கணும். ஒரு ஃப்ரை பேன் மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் வந்து எல்லா பொருட்களையும் நாங்கள் சேர்க்கலாம். சர்க்கரை, ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். ஏன்னா எப்போவுமே இனிப்புக்கு வந்து உப்பு அவசியம் தேவை. ஏன்னா அது வந்து அந்த ஃப்ளேவரையும் அந்த இனிப்பையும் வந்து கொஞ்சம் தூக்கலாக காட்டும். 3 டீஸ்பூன் வெனிலா. ஸோ இது 2 கப். இது 2 கப் தண்ணி அதில் சேர்த்துருக்கேன். இது வந்து எல்லாமாக 500 ml வாட்டர். கொய்யாப்பழ ஜாமுன்னு சொல்லி நான் எதுக்காக பீட்ரூட் சேர்த்தேன்னு நீங்கள் யோசிக்கலாம். அதாவது இந்த கலருக்காக. நான் வந்து இதில் சின்ன பிள்ளைகளுக்கும் நீங்கள் கொடுக்குறபடியா இதில் வந்து கலரிங்கை முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் அவாய்ட் பண்ணி அதுக்கு பதிலாக வேறு என்ன சேர்க்கலாம்னு நீங்கள் யோசிக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே அடுப்பில் வச்சு நாங்கள் வேக வைக்கணும். இப்போ கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்குது. இதில் வந்து கொய்யாவும் பீட்ரூட்டும் நல்லா சாஃப்டாக வரும் வரையில் நீங்கள் வேக வைக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள் ஜாம் நல்லா வத்திட்டு வருது. இது வந்து நீங்கள் சின்ன துண்டுகளாக வெட்டாமல் வேணும்னா நீங்கள் கொய்யாவையும் இந்த பீட்ரூட்டையும் பிளெண்டரில் போட்டு அரைச்சும் எடுக்கலாம். அப்போ அப்படியே நல்லா சாஃப்டாக வரும். ஜாமில் வந்து இப்படி துண்டுகள் வந்து கடிபடுறப்ப அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் வந்து பீசஸ் நிற்கும் கண்டிப்பாக. இப்போ ஆஸ்திரேலியாவிலலாம் இது ஒரு சீசன் தான், அதுக்கப்புறம் கொய்யாவை நாங்கள் பார்க்கவே முடியாது. ஆனால் இப்போது இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் வந்து வருஷந்தோறும் இது இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து கிடைக்காத காலத்தில் நாங்கள் இதை எப்படி பயன்படுத்தலாம், இதை பாதுகாத்து வச்சு எப்படி பயன்படுத்தலான்றது தான் நான் இப்போ இந்த ஜாம் உங்களுக்கு செய்து காட்டுறேன். இதே போல் நீங்கள் கொய்யாவில் வந்து சட்னி செய்யலாம், அப்புறம் வந்து சலட் செய்யலாம். பல ரெசிபிஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா அப்படியே திரண்டு வருது. இதில் வந்து என்ன ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நாங்கள் எதுவுமே சேர்க்கறது இல்லை. இதில் உண்மையாகவே ப்ரிசர்வேட்டிவாக ஆக்ட் பண்ணுறது வந்து சுகர் தான் ப்ரிசர்வேட்டிவாக இருக்கும் இதில். ஆனால் அது எவ்வளோ காலத்துக்கு நிற்கும்ன்றது சொல்ல முடியாது. ஸோ அதனால் நீங்கள் இப்படி ஜாம் எதுவும் செய்யும் போது கொஞ்சத்தை வெளியில் வச்சுட்டு மற்றதை நீங்கள் இன்னொரு பாட்டிலில் போட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வைங்க. கொய்யாப்பழ ஜாம் அருமையாக ரெடியாகிடுச்சு பாருங்கள். இது வந்து இப்படியே நீங்கள் வச்சு ஆற விடுங்க, நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் பாட்டிலில் போட்டு நீங்கள்
ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். எல்லோரும் இந்த ரெசிபியை தயவு செய்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஆகும். மீண்டும் இது போல் ஒரு அருமையான ரெசிபியோடு நான் சாந்தாஸ் டேபிள் குவிக் ரெசிபீஸில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை மிக்க நன்றி, வணக்கம்.